அண்மை செய்தி. திருவண்ணாமலை மாவட்ட குற்ற ஆவண காப்பக ஏடிஎஸ்பியாக பணியில் இருந்த வெள்ளத்துறை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். கடந்த 2013ஆம் ஆண்டு சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த கஸ்டோடியல் டெத்தில் வெள்ளத்துறைக்கு சம்பந்தம் இருப்பதாக நடைபெற்ற விசாரணையின் முடிவாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், இதுகுறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என்று பெயர் பெற்ற வெள்ளத்துறை அவர்கள் ஓய்வு பெறுவதற்கு ஒரு நான்கு முன்பாக பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இதனை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள இருப்பதாகவும் தன் மீது எந்த தவறு இல்லை என்றும் வெள்ளத்துறை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பா கடந்த 2004ஆம் ஆண்டுல வீரப்பன் அவர்களை சுட்டுக் கொன்ற பெருமைக்குரியவர் இந்த வெள்ளத்துறை என்பவர். அதே போல என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என்ற பெயரும் பெற்றிருக்கிறார். தற்பொழுது இவர் திருவண்ணாமலை மாவட்ட குற்ற ஆவண காப்பக ஏடிஎஸ்பியாக பணியில் இருந்து வருகிறார். இந்த நிலையில இன்று அவர் பணியில் இருந்து ஓய்வு பெறக்கூடிய நிலையில நேற்று மாலை அவருக்கு பணியிட நீக்கம் செய்யப்பட்டதற்கான ஆணையை உள்துறை செயலகம் மூலமாக அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதனை எதிர்த்து நீதிமன்றத்தை நாட இருப்பதாகவும் இன்று ஓய்வு பெறும் நிலையில இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கொக்கி குமார் என்ற ஒருவரின் நீதிமன்ற காவலில் போலீஸ் காவலிற்கு போட்ட மரணம் தொடர்பான வழக்கு நிலுவையில் இருப்பதனால தற்போது இவர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பா 2013ஆம் ஆண்டு ராமு என்கிற குமார் என்கிற கொப்பி குமார் என்கிற போலீஸ் காவலில் இருக்கும் போது அவர் உயிரிழந்ததாகவும் இது தொடர்பான வழக்கு சிபிசிஐடி விசாரணை நடைபெற்று வருவதாகவும் 2023ஆம் ஆண்டில் நீதிமன்றத்தில் இது தொடர்பான இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து இந்த வழக்கானது வருகின்ற 1/7 அன்று மீண்டும் நீதிமன்றத்தில் வர இருப்பதனால இந்த காரணமாக வெள்ளத்துறை அவர்கள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இன்று ஓய்வு பெறும் நிலையில அவருக்கு இந்த பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.